ஒரு பக்கம் பொருளாதாரத்துல நம்ம கவனிக்க தவறுன விஷயம்னா, மறுபக்கம் அதிவேகமா வளர்ந்து வர டிஜிட்டல் பணம் செலுத்தும் முறை. குறிப்பா யுபிஐ. இது இந்திய பொருளாதாரத்தை எப்படி மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கு? இது பொருளாதாரத்தை முறைப்படுத்துவதில், அதாவது ஃபார்மலைசேஷன்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். குறிப்பா நம்ம அன்றாட பரிவர்த்தனைகள்ல யோசிச்சு பாருங்க. 2025 ஏப்ரல் ஜூன் காலாண்டுல மட்டும் நம்ம கடைகளுக்கு போய் யூபிஐ மூலமா செய்த பரிவர்த்தனைகள், பர்சன் டு மர்ச்சன்ட் சொல்றோம்ல, ஆமா. அது மட்டுமே 34.9 பில்லியன். அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 20.4 லட்சம் கோடி. 20 லட்சம் கோடியா? அடேங்கப்பா. இது நம்ம நாட்டுல நடக்கிற மொத்த தனியார் நுகர்வு செலவுல பிஎஃப்சிஇ கிட்டத்தட்ட 40%. 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வெறும் 24% தான் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. இதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட விஷயம் என்னன்னா, சாதாரணமா மளிகை சாமான் சாப்பாடு வாங்குறதுக்கு மட்டும் இல்லாம, இப்ப கடன் கட்டுறது, ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றதுன்னு எல்லாத்துக்குமே யுபிஐ பயன்பாடு அதிகரிச்சிருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. இது நாம எதிர்பார்த்தோமா? ஆமா, இது ஒரு முக்கியமான நகர்வு. உணவு, பானங்களுக்கு மட்டும் சுமார் 3.4 லட்சம் கோடி ரூபாய் யூபிஐ மூலமா செலவழிச்சிருக்கோம். மளிகை, கரண்ட் பில், பெட்ரோல், மருந்து, துணி, சலூன், டாக்ஸின்னு இந்த அன்றாட செலவுகள் ஒரு பக்கம்னா, மறுபக்கம் பாருங்க. ஜூலை 2025ல மட்டும் கடன் வசூல் நிறுவனங்களுக்கு 93,857 கோடியும், பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு 61,080 கோடியும் யூபிஐ வழியா பரிமாற்றம் நடந்திருக்கு. நம்பவே முடியல. இது யூபிஐ சாதாரண பரிவர்த்தனைகளை தாண்டி நிதி செயல்பாடுகளிலும் எவ்வளவு ஆழமா ஊடுருவி இருக்குங்கிறத காட்டுது. அப்போ இந்த அளவுக்கு டிஜிட்டல் போயிட்டா, கையில வச்சிருக்கிற ரொக்க பணப்புழக்கம் ரொம்ப குறைஞ்சிருக்குமா? இனிமே எல்லாம் டிஜிட்டல் தானா? டிஜிட்டல் பரிவர்த்தனை ராக்கெட் வேகத்துல ஏறினாலும் இந்தியால ரொக்க பணப்புழக்கம் இன்னும் அதிகமா தான் இருக்கு. ஜெர்மனி மாதிரி நாடுகளை கூட அப்படிதான். குறிப்பா பெரிய தொகைகள், நிலம் வாங்கறது, தங்கம் வாங்கறது, தேர்தல் செலவுகள், அப்புறம் வீடுகள்ல சேமிச்சு வைக்கிறது, இதுக்கெல்லாம் இன்னும் ரொக்கங்க முக்கியமா இருக்கு. ஆனா மாற்றம் தெரியுதா இல்லையா? நிச்சயமா தெரியுது. சில முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. பணமதிப்பிழப்பு நடந்துச்சு இல்லையா 2016ல. ஆமா. அப்புறம் கொரோனா பெருந்தொற்று 2020-21. இதுக்கப்புறம் வீடுகள்ல ரொக்கமா சேமிக்கிறதோட பங்கு 12.5%லிருந்து 3.4%-ஆ குறைஞ்சிருக்கு. இது பெரிய குறைவு. ஆமா, ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதும் குறைஞ்சிருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஜிடிபில மக்கள் கையில இருக்கிற ரொக்க பணத்தோட விகிதமும் மார்ச் 2022ல 12.9%-ஆ இருந்தது. மார்ச் 2025ல 10.9%-ஆ குறைஞ்சிருக்கு. நாம ரொக்க பயன்பாட்டை குறைக்கிற ஒரு திருப்பு முனையில இருக்கோம்னு இதை வச்சு சொல்லலாம். அப்போ மொத்தத்துல இதோட தாக்கம் என்னன்னு சொல்லலாம்? இது ஒரு நல்ல விஷயமா? நிச்சயமா நல்ல விஷயம். யூபிஐ நிதிச் சேர்க்கைக்கும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், பொருளாதாரத்தை முறைப்படுத்துதலுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியா உருவெடுத்திருக்கு. மக்களோட நுகர்வு பழக்கம் மாறுது, ரொக்கத்தை சார்ந்திருப்பது குறையுது. இதனால பணவியல் கொள்கை, மானிட்டரி பாலிசி இன்னும் சிறப்பா செயல்பட முடியும். கருப்பு பண புழக்கமும் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி பெரிய பரிவர்த்தனைகள், நிலம், தங்கம், அரசியல் நிதி, இதிலெல்லாம் ரொக்க பயன்பாடு இன்னமும் ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. அதை நாம மறக்கக்கூடாது.